ஹாய், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இதான் பெசன்ட் நகர் சர்ச்சு பாருங்கள். இது வந்து கொடிக்கம்பம். இதுதான் பெசன்ட் நகருடைய சர்ச். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக. என்ட்ரன்ஸ்லேயே வந்து மாதாவுடைய சிலைங்களாக இருக்கும். இதுதான் சர்ச்சு. அப்புறமா கேண்டில் ஏற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம வந்து கேண்டிலாக ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணலாம். இல்லைனா நம்ம எதனா ஒன்றா போயிட்டு உள்ளே போய் உக்காஞ்சிட்டு வரலாம். எப்பயுமே நாங்கள் பீச்சுக்குன்னு கிளம்புனாவே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சர்ச்சுக்கு தான் போவோம். சர்ச்சுக்கெலாம் போயிட்டு என் தங்கச்சி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரோடை கிராஸ் பண்ணால் தான் பீச் வரும். அதனால் நடந்து தான் போகணும். நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு எங்கே பார்த்தீங்களா தஷ்வின் குட்டி பார்த்தீங்களா எப்படி பார்த்துட்டு வரேன்ட்டு, எங்கே தான்ப்பா எங்களை என்னை இட்டுட்டு போகிறீங்கன்ற மாதிரி பார்க்குறான் அவன். தூங்க விட மாட்டீங்களேன்ட்டு. அப்புறமா வந்து பீச்சுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ கடைங்களாக இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ கடைங்களாக இல்லை. சாட்டர்டே சண்டேன்னு பார்த்தீங்கன்னா செம்ம கடைங்களாக இருக்கும். அதுமாதிரி ரஷ்ஷாகவும் இருக்கும். பீச் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். மெரினா பீச்சோடய நாங்கள் மோஸ்ட்லி வந்து இது பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் அடிக்கடி கிளம்பிடுவோமே. தஷ்வின் குட்டி வந்ததுலேருந்து நாங்கள் கிளம்பவே போகிறதே இல்லை. அப்புறமா வந்து இங்கே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்துட்டு வரான்ட்டு அப்படியே லைட்டாக இருக்குன்ட்டு. அப்புறமா வந்து ஒரு இடத்துல வந்து ரிங் போட்டு விளாட்லான்ட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கொலு பொம்மை அடுக்கி வச்ச மாதிரி அப்படியே அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு அழகாக. அப்புறமா வந்து பீச்சாண்ட போயிட்டு தண்ணியெல்லாம் செம ஸ்பீடாக இருந்ததுங்க. அப்புறம் கேக் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு வந்து கேக் கட்டிங் பண்ணி வெட்டலான்ட்டு அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டா நாங்களும் சாப்பிட்டோம். கேக்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கடைக்கு போகலான்ட்டு கடையில் போயிட்டு பஜ்ஜி இது பொட்டேட்டோ ரோல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.